கேரளாவில் சென்னையைச் சேர்ந்த நபர் உயிரிழந்த விவகாரத்தில் மார்பில் உதைத்தே உயிரிழப்புக்கு காரணம்னு உறவினர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள படகு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் சென்னையைச் சேர்ந்த தமிழ்நாடு இறைச்சி சங்க தலைவர் சுல்தான் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. படகு வீட்டின் உரிமையாளர்களுடன் ஏற்பட்ட தகராறின் போது சுல்தான் மயங்கி விழுந்து இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் மார்பில் உதைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அதற்கான வீடியோ ஆதாரம் இருப்பதாகவும் கேரள போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். மகாராஷ்டிராவில் தெருநாய் கடிச்சு 3 வயது சிறுவன் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டம் மூர்த்திச்சாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் ஷேக் அர்மான் விளையாடி கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று தலையில் கடித்துள்ளது. சிறுவன் கீழே விழுந்து அடிபட்டிருக்கலாம் என கருதி அவனது பெற்றோர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். சிறுவனின் செயலில் மாற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிறுவனை ராபிஸ் நோய் தாக்கியது தெரிய வந்தது. சிகிச்சை பலனின்றி சிறுவன் அர்மான் உயிரிழந்த நிலையில் தெருநாய்களின் அட்டகாசம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.